இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் சாப்பாட்டுக்கு. ஏன்னா நல்லா பசிச்சா நல்லா சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் புத்தி பசியை தூண்டிவிட்டால் கற்பனையும் வளரும், கற்கக்கூடிய சில விஷயங்களும் வளரும். அதே போல் கொஞ்சம் இப்போ புத்தியையும் தீட்டுவோம். நம்மளுடைய அசோசியேஷனை பற்றி ஒரு சிறு உரை 5 நிமிடம் வரும் தலைவர்கள் பேசுவார்கள். அதற்கு முதலில் தம்பிக்கோட்டை அட்வொகேட் தம்பிக்கோட்டை பாலுவை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். என்ன தலைவர் ரொம்ப அற்புதமாக பல்வேறு தகவல் சொல்லியிருக்காங்க. உற்சாகம் இல்லாமல் இருக்கீங்க. இந்த பக்கம் வந்து 10 சேர் இருக்குது, இங்கே 6 சேர் இருக்குது, இங்கே 5 சேர் இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பணத்தை நிரூபிக்கிறதுக்கு. அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இந்த பக்கம் முடிச்சோம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். சார் நீங்கள் சொல்லலாமா? அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். ஒட்டுமொத்தம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். தேங்க்யூ சார். என்னுடைய பேர் பாலமுருகன், வழக்கறிஞர், ஆல் இண்டியா லீகல் விங்குடைய பிரசிடென்ட், ஸ்கை அஸ்ட்ரா கேர் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெடுடைய ஆல் இண்டியா ப்ரமோட்டர். நீங்கள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் பல்வேறு விதமான அமைப்புகளிலிருந்தும் பல்வேறு விதமான தொழிலாளர்களுக்கும் பல்வேறு விதமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஒரு சங்கம் என்பதை காலங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த சங்கமே ஒன்று கூடி வந்து அவர்களுக்காக அந்த சங்கம் நிற்கும். அதுபோல் இன்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதும் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் பிரச்சனையை அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஆனோ? இந்த சூழ்நிலையில் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை 2009 இதே கோவையில் துவங்கி 17 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த இயக்கத்தை நடத்தி பல்வேறு விதமான இடர்பாடுகள், பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்து இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அருமையான விஷயத்தை இந்த 7 மாத காலகட்டத்தில் மிக சிறப்பாக 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிக பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டங்களை நடத்தி, இது மட்டுமல்லாமல் மிக சிறப்பாக மண்டலம் வாரியாக மாநாடுகளை அமைத்து, முதலாவது மண்டல மாநாடாக திருச்சியில் திரு பிரபாகர் சார் தலைமையில் மிக சிறப்பான ஒரு எழுச்சி மாநாடாக முதல் மாநாடு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மிஸ்டர் பிரபாகர் சார் ஒரு மிகப்பெரிய பிக்ரண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதனைத் தொடர்ந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியுடைய அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம். அந்த சேலத்தில் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்வு நடந்துச்சு. மிகப்பெரிய பிக்ரண்ட் ஆஃப் அப்ளாஸ். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் திரு சந்திரன் சார் அவங்க குழுவினர் மிக பிரம்மாண்டமான முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்திருக்கார்கள். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை பாராட்டுச்சு. இந்த அற்புதமான அமைப்பை திரு மனோகரன் சார் அவர்கள் நிறுவி இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தக்க சமயத்தில் நம்ம இந்த இயக்கத்தை இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. இதில் 3 அம்ச கோரிக்கைகள். முதல் கோரிக்கையில் நல்லா பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்று இந்தியாவில் நெட்வொர்க் துறையில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 10 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 10 கோடி மக்கள் மூலமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய வருவாய், மறைமுகமாக வரக்கூடிய வருவாய் டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வசூலாகிட்டு இருக்கு. எத்தனை கோடிங்க சார்? 15,000 கோடி வசூலாகிட்டு இருக்கு. 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. 45,000 கோடி, அரௌண்ட் 60,000 கோடி மறைமுகமாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடிய உலகத்தில் யாரும் ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு துறையில் நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான துறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இதற்கான மிகப்பெரிய ஒரு ஆணையத்தையும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்று தலைவர் மனோகரன் சார் அவர்கள் எழுச்சியில் இன்னைக்கு உற்சாகத்தோடு நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த அமைப்புடைய ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு படிக்கல்லிலும் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு. உங்களுக்கு அத்தனை பேருக்கு மிகப்பெரிய பத்தாது சார், மிகப்பெரிய உழைப்பு.
உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது, இழந்த பணத்தை எல்லாம் மீட்டுக் கொடுப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஒரு ஆணையத்தை அமைத்து பெற்றுத்தர வேண்டும். அதுபோல் வாரியம் அமைக்கும் பொழுது வாரியத்தில் நெட்வொர்க் துறை ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்சூரன்ஸ், குடும்ப பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பையும் அரசாங்கத்தால் பெற்றுத்தரக்கூடிய நல வாரியத்தையும் அமைத்து தர வேண்டும் என்ற அற்புதமான கோரிக்கையோடு அரசாங்கம் மெல்ல மெல்ல என்ன செவிதாய்த்து அது செய்தாலும் பரவாயில்லை, இன்று NWA உதவும் கரங்கள் என்ற தன்னிச்சையான அமைப்பை துவக்க மிகப்பெரிய நிறுவனர் திரு மனோகரன் சார் அவர்கள் இன்று 20/12/2025 இந்த துவக்கம் என்பது பிரம்மாண்டமான துவக்கமாக மாறும். இந்த துவக்கம் மாறுவதற்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் மிஸ்டர் கணேசன். திரு கணேசன் அவர்கள், அவருடைய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு ஆகுது. அவர் 13 வயசு ஆகுது. அவங்களுக்கு பிளட் வந்து அப்படியே தெரிக்குது. அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஊசி போடணும் சார், 3000 கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் கேட்டால் வெளியில் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா சென்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு திரு கணேசன் சார் அவர்களுடைய அனுமதி வந்து தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். தலைவர் அனுமதி அளித்த பிறகு நீங்கள் இந்த குரூப்பில் போடுங்கன்னு சொன்னாங்க. குரூப்பில் போட்ட உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் ஜிபேல இருந்தும் 600 ரூபா ஃபோன்பேல இருந்து இருந்த அமௌண்ட்டை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒட்டுமொத்தமாக அவருக்கு 11,500 ரூபாய் இந்த நெட்வொர்க் வெல்ஃபேர்ஸுடைய உங்கள் சொந்தங்கள் மூலமாக கிடைத்து ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை நமது தலைவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, இது ஒரு ரோல் மாடல் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது மேலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவர் இருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையை உருவாக்குவதற்கு இந்த அற்புதமான அரங்கமே சாட்சி என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.